ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ப்ராப்பராக என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துட்டு இருக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ நேத்திக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். நேத்திக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். நேத்திக்கான அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை, அட்டன் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து டவுன்வர்ட்ஸில் வந்துட்டு இங்கே பிரேக் அவுட் வித் இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு இதோட க்ளோசிங் பாயிண்டான 24316 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதோட லீஸ்ட் வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட் ஒரு 26 பாயிண்ட் ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு இங்கே வந்து இதோட ஸ்டாப்லஸ் ஹிட் ஆகலை இல்லையா? ஸோ அதனால நம்மளோட இந்த மினிமம் வேல்யூ வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். 24290 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். ஸோ இது நம்மளோட ட்ரேட் 1. தென் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துட்டு நமக்கு அப்வர்ட் மொமெண்டம் இருந்தது. இங்கே நமக்கு பிரேக் அவுட் வித் இது நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி 24390 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும், ரைட்? ஸோ இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்கலங்க. ஸோ இங்கே நமக்கு ரிவர்ஸலாக மூவ் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன்வர்டில் மொமெண்டம் இருந்தது இல்லையா? மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு இங்கே வந்து ஒரு 67 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி இது செகண்ட் ட்ரேட் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸில் முடிஞ்சிருச்சு. ஸோ வாங்க தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட், இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 24356 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வேல்யூமே பாருங்கள், லோ வேல்யூ வரைக்குமே நமக்கு வந்து அழகாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாங்க. ஒரு 24302 வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு 54 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாம். இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா தென் அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கிடைச்சது. பட் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்கல. எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அப்நார்மலாகவே தான் இருந்தது. ஸ்டேட் வந்து ஸ்டேபிளாகவே எப்படி சொல்கிறது, சேம் மொமெண்டமில் இருந்தனால ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ வந்து இங்கே நான் ஃபைனலாக வந்துட்டு நான் இந்த ட்ரேட் அட்டன் பண்ணேன். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இதோட கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நம்ம என்ட்ரு ஆயிருந்தோம் அப்படின்னா 24357 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து டவுன்வர்ட்ஸில் தான் மொமெண்டம் இருந்தது. 24310 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் இங்கே ஒரு 47 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாங்க. ஸோ நேத்திக்கான நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கான நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு 127 பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நமக்கு வந்துட்டு ஒரு 3 ட்ரேடுமே ப்ராஃபிட் தான். பட் மிடில் வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு 67 பாயிண்ட், பட் அது ஒரு பெரிய லாஸ் தான். 67 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்ம வந்து 60 பாயிண்ட் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் வெளில வந்திருக்கோங்க நிஃப்டி 50ல. இதுதான் நிஃப்டி 50க்கான நேத்திக்கான ஸ்டேட்டஸ். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு இதில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ வந்துட்டு நீங்கள் மந்த் எண்டில் பாருங்கள். நம்ம வந்து டெய்லி பேசிஸ் கிடையாது, மந்த் எண்டில் கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்ம வந்து வெளியில் வந்திருப்போம். ஃபுல் ட்ரேடும் நம்ம அப்படி தான் அட்டன் பண்ணியிருந்திருப்போம். ஓகேவா? ஸோ மந்த்லி பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக அக்யூரேட்டாக வேலை செஞ்சுருக்கும் நம்மளோட செட்டப்ஸ். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான நம்ம செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். இப்போது நிஃப்டி 50 அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24356, நெக்ஸ்ட் 24431, நெக்ஸ்ட் 24540, next 24668, next 24724, next 24833, next 24918, next 24986. இதுதான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான அப்வர்ட் மொமெண்டம்கான செட்டப்ஸ் இதுதான். ஸோ இதே டவுன்வர்டில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 24265, நெக்ஸ்ட் 24194,
next 24080, next 23969, next 23865, then 23755, then 23635, then 23560. இதான் இன்னைக்கு நம்ம டவுன்வர்ட் மொமெண்டம்ல இருந்தா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். ஸோ ரெகுலராக கரெக்டாக டார்கெட் லைன் எப்படி மேக் பண்ணுங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இதில் இனி டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி மேக் பண்ணணும்னு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ப்ராப்பராக நம்ம கொடுத்துருக்க செட்டப் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக லைன் மேக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா புக் பண்ணிவிட்டு ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான நம்ம வந்துட்டு அனாலிசிஸ் இன்னைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கான நேத்திக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணல, ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இங்கே நமக்கு கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இங்கே பிரேக் அவுட் கிடைச்சது. இங்கே கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி 5566 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மார்க்கெட் வந்து ப்ராப்பரான அப்வர்ட் மொமெண்டம் இல்லாமல் டவுன்வர்ட் ஆகிட்டு இங்கே நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. 55513 இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எந்த ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணாதீங்க. நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட லீஸ்ட் வேல்யூ தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக செட் பண்ணுவோம் எவ்ரி ட்ரேட்லேயுமே. தென் பாருங்கள், இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். இங்கே வந்து ஒரு 155 பாயிண்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ட்ரேடில். செகண்ட் பார்த்தீங்கன்னா சேம் லைன்லேயே நமக்கு வந்து பிரேக் அவுட் வித் இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 55491 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு இருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், இதோட லீஸ்ட் வேல்யூ ஆக்சுவலி இதோட கொஞ்சம் டவுன்வர்டில் தான் இருந்தது. நமக்கு இந்த டார்கெட்டும் அச்சீவ்டு தான், இங்கேயும் நமக்கு அச்சீவ்டு தான். ஸோ 55370 வரைக்குமே நமக்கு வந்துட்டு இங்கே வந்து செகண்ட் ட்ரேட் வந்து ஒரு 121 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாங்க. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன், நம்ம லைனில் அகைன் சேம் தான் மொமெண்டம் இருந்தது. பட் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இங்கே பிரேக் அவுட் வித் இது நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது 55472 இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், ப்ராப்பரான ஒரு மூவ் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு என்ன ஆயிடுச்சு, சடனாக ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ 55417 வந்துட்டு ஒரு 55 பாயிண்ட்ஸ் இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பிகாஸ் இதோட லீஸ்ட்டில் தானே நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அகைன் இதே மொமெண்டம் இருந்தது, இதே லைனில் தான் மூவ் இருந்தது. இங்கே நமக்கு பிரேக் அவுட், அகைன் இங்கே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பாருங்க, இங்கே நமக்கு 55401 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும், ரைட்? இதோட க்ளோசிங் வேல்யூவான 55401 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன்வர்ட்ஸில் தான் இருந்தது மொமெண்டம். ஆக்சுவலாக இந்த லைனுக்கு முன்னாடி ஆக்சுவலாக டவுன்வர்டில் இருந்ததுனால இது வரைக்குமே இதோட லீஸ்ட் வரைக்கும் 55289 வரைக்குமே வந்து நம்மளோட ஃபோர்த் ட்ரேடுமே வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ 112 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துக்கலாம். இது நம்மளோட ஃபோர்த் ட்ரேட். ஸோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே நம்ம வந்துட்டு ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தாங்க அட்டன் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணுறது இல்லை, ரிஸ்க் ஃபேக்டரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம 4 ட்ரேட் அட்டன் பண்ணுவோம். அதுலேயும் கண்டிப்பாக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்ம வருவோம். ப்ராஃபிட் இல்லாமலும் நம்ம வெளியில் மேக்ஸிமம் வந்த டேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போவும் பாருங்கள், இன்றைக்கி ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 230 பாயிண்ட்ஸ் 235 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஆனாலுமே வந்துட்டு இந்த வட்டம் வந்து ஸ்டாப் லாஸும் சேமாக நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம 35 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு நம்ம வந்து சாலிடாக வந்துட்டு ஒரு 60 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே வந்துட்டு ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து 95 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 சேர்த்து வந்து நேத்திக்கு ஸ்டேட்டஸ் படி ஒரு 95 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வெளியில் வந்திருக்கணும். ஸோ ஸோ இதாங்க நம்ம ரூல்ஸ், நம்ம செட்டப்ஸ் இப்படி தான் நல்லா கொஞ்சம் அக்யூரேட்டாக தான் வேலை செய்யும். பிகாஸ் மார்க்கெட்டில் ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாத டைம்லேயுமே வந்துட்டு ஒரு மினிமம் ரிஸ்க்கோட நம்ம எப்படி நம்ம மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வரலாங்கிற அளவுக்கு நம்ம செட்டப்ஸ் கொஞ்சம் ஒர்க் ஆகும் மார்க்கெட்டில். ஸோ வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க, வீடியோஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இதுதாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு நிஃப்டி 50க்கான பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்துட்டு 55449, நெக்ஸ்ட் 55320,
711. Next 55918. Next 56129. Next 56360. Next 56612. Then 56832. Then 57002. இதுதான் இப்போ நமக்கு அப்வர்ட் மொமெண்டம்ல மார்க்கெட் இருந்தது அப்படின்னா, பேங்க் நிஃப்டி இருந்ததுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். நமக்கு சப்போஸ் டவுன்வர்ட்ல மொமெண்டம் இருந்தது அப்படின்னா, அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 55177, தென் 54956, தென் 54665, தென் 54474, தென் 54288, then 54124, then 53944, then 53757. இதான் நமக்கு டவுன்வர்ட்ல மொமெண்டம் இருந்ததுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸுங்க. இதான் இன்னைக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸும் பார்த்தாச்சு. ஐ மீன் நேத்திக்கான அனாலிசிஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கான செட்டப்ஸ் பார்த்தாச்சு. ரெகுலராக செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.